கைது செய்யப்பட்ட குற்றவாளி ராம்குமாருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ரயில் நிலையங்களில் போதுமான அளவுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சரியான தண்டனை கொடுக்கணும். ஒரு 40 வருஷம் தண்டனை அந்த மாதிரி தூக்கில் போட்டால் உடனே அவன் தப்பிச்சிருவான் இல்லையா? அதனால் இந்த மாதிரி தான் பண்ணணும். இனி உள்ள குற்றவாளிகளுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்ன சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை அன்றைக்கி இருந்த நுங்கம்பாக்கத்துக்கும் இந்த 8 நாள் இருந்த நுங்கம்பாக்கத்துக்கும் இன்றைக்கி இருக்கிற நுங்கம்பாக்கமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி உண்மையில் இங்கே மாத்திரம் இல்லை, வெளியூர்லேருந்து தொலைபேசி மூலம் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய நண்பர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. உண்மையில் காவல்துறையினுடைய இந்த முயற்சி பாராட்டுதலுக்குரியது தான். இதுவரைக்கும் இன்னும் பிடிபடலை. ஏன்னா நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. உண்மையை பேகு பின்னால் போட்டு வரவனெல்லாம் பார்த்தாலே ஒரு பயமாக தான் இருந்து, எவனை பார்த்தாலும் கொலைகாரனை பார்க்க மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்து. இன்றைக்கி பரவாயில்ல, உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தணும். இதை மாதிரி தனியாக உட்காந்து அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பையங்க பிள்ளைங்க இவங்களை அதிகம் கண்காணிக்கணும். அதுக்கப்புறமும் சேர்ந்து தான் இருக்காங்க. நிறைய இடங்களில் வெளியில் நடக்கும்போது அங்கங்கே உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு பயம் இல்லை, பார்க்கக்கூடிய நமக்கு பயமாக இருக்குது. இவங்களுக்கு நாளைக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற மாதிரி.